அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அவர்கள் அளித்த பதிலடிக்கு ஆட்டம் கண்டு போய் அப்பாஸ் அலி சலசலபி அவர்கள் என்ன மாதிரியான பொய்களையும் புழுகு முட்டைகளையும் அவிழ்த்து விட்டிருக்கின்றார் என்பதை இப்ப நாம வரிசையா ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஃபர்சான் என்பவர் விலகினோனையுமே இவங்களுக்கு குஷி ஓவர் ஆகி போய் தான் குதூகலத்துல தான் என்ன செஞ்சது, பாத்தீர்களா ஃபர்சான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டு ரொம்ப அப்படியே கொடைக்கானல் ஊட்டி கூட்டிட்டு போன மாதிரி ஒரு சந்தோஷம். அதை எதுக்காக சொன்னார் அப்படின்னா, நாம இருக்கக்கூடிய கொள்கை தப்பு, அவர் சொல்றதுதான் அவங்க சொல்றதுதான் ரைட்டு அப்படின்றதுக்கு ஆதாரமா தாங்க இதை காட்டினார். முதல்ல எதை ஃபர்சான் விலகினப்ப சொன்னது என்ன அப்படின்னா, பார்த்தீர்களா உங்க தலைவரே போய்விட்டார், இதை விட பெரிய தோல்வி என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்கு இப்படிதான் சொன்னாரு. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை காட்டிட்டா ஜெயிச்சிடலாமா? இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? இது கிடைச்ச உங்களுக்கு பெரிய தோல்வி, இது உங்க ஜமாத்துடைய தலைவரே உங்க இதுல இல்லையே, இதுதான் ஆதாரம். இது பாத்தில்ன்றதுக்கு ஆதாரம். நல்லா கவனிங்க. அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? அப்ப விளங்குச்சா? இத ஒரு அறிவாளி சொல்லுவானா? ஒரு மண்டையில சின்ன அளவுலாவது மூளைன்றது இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ஆள் போறத எவனாவது வந்துகிட்டு நம்மளுடைய கொள்கை பாத்திலு அப்படின்றதுக்கு ஆதாரமாக சொல்லுவாங்களா? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய முதல் கேள்வி. இதத்தான் ஹிசாம் வச்சார். இப்படி சொல்றதா இருந்தால் எவ்வளவோ சகாபாக்கள் போய்விட்டார்கள். அப்ப இப்படி சகாபாக்கள் போனதை ஆதாரமா சொல்லுவியா இஸ்லாம் பொய்ன்றதற்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாடம் படித்தவர்களே இப்படி போய்விட்டார்களே, அப்ப இவர் உட்கார்ந்து இருந்தா என்ன சொல்லுவாரு? உங்களிடத்தில் பாடம் படித்தவர்களே போய்விட்டார்களே, உங்களுடைய தோழர்களே போய்விட்டார், இப்படியா சொல்றது? இப்படி சொல்லுவான் ஒரு அறிவாளி இப்படி சொல்லுவானா? கேட்டா ஆய்வாளர் என்ன ஆய்வு பண்ணாருன்னு தெரியல. அப்ப நீங்க ஆய்வாளராக இருந்தால் நீ இதை சொல்லியிருப்பேன். முதல்ல ஒரு ஆய்வாளர் இதை சொல்லுவானா? இத என்ற அடிப்படையில தான் இவருடைய மாணவர் இசாம் இவருக்கு ஒரு மரண அடி கொடுத்தாரா, ஆட்டம் கண்டு போய் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க அதையா ஆதாரமா சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே. எப்படின்னு பாருங்க, எவ்வளவு பெரிய நயவஞ்சான்னு பாருங்க. இந்த 2 மணி நேரம் விளக்க வீடியோ இருக்குல்லங்க, அதுல கேக்குறாருங்க, அதை நான் ஆதாரமாலாம் சொல்லவே இல்லையம்மா. முதலில் ஹிசாமுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்மை பொறுத்தவரை நம்மிடமிருந்து ஒருவர் வெளியேறிவிட்டால் இந்த வெளியேறுதலை மட்டும் வைத்து அவர் நேர்வழி பெற்றவர் என்றோ அவர் வழிகட்டவர் என்றோ தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. நாம என்ன சொல்றோம்னா, பிஜே விட்டு ஒரு ஆள் வெளியே போனாருன்னா அவர் சத்தியவாதி அப்படின்னு நம்ம சொல்லல. பிஜே விட்டு போகக்கூடியவர்கள் சத்தியவாதிகளாகவும் இருப்பார்கள், கொள்கைக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள், வேறு காரணங்களுக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம்? ஆதாரமாக சொல்லல. அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம்? ஆதாரமாக சொல்லல. அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? நம்மிடம் என்றால் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களிடமிருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் எந்த கொள்கையில் போய் சேர்ந்திருக்கிறார், அவர் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவர் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை சரியானதா தவறானதா, வழிகேடா நேர்வழியா என்பதை நாம் முடிவு செய்வோம். உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே,
அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. ஜமாலி வருதா இல்லையா, சகோதரர்களே அப்படின்னுகிட்டு அவர் சொல்லுவார்ல, நான் அதை சொல்லல சகோதரர்களே. ரசாதியெல்லாம் தூக்கி சாப்பிடுவாரு போல. ரசாதி சொல்லுவார்ல, அது பிதத்தும் அல்ல சுன்னத்தும் அல்ல, அது முபாகான காரியம், கடும் குற்றமும் அல்ல பெருங்குற்றமும் அல்ல, அது ஒரு சிறுங்குற்றம். அதை நாம சிறுக்குன்னு சொல்லக்கூடாது பிதத்துன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அல்ல மண்டையில மூளைக்கு மூடி ஓட்டானா. நீ எதை சொன்ன, நீ என்ன சொன்னீர்கள்? பர்சான் போனது தலைவரே போயிட்டாரு, பாத்தில தூக்கி வீசிட்டாரு அப்படின்றத ஆதாரமாகத்தான் நீ சொன்ன. ஆதாரம்னு சொல்லலையா, ஆதாரம் என்று சொன்னேன்னா அது கேள்வி பாத்துக்கிறேன். அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. தொழுகிறதுக்கு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்க, விரலை செய்து தொழுதார்கள் நம்ம சொல்றோம். விரலை செய்து தொழுகிற ஆதாரமா சொல்றாங்க. என்ன இப்ப நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. உடனே இவரு நம்ம ஆளுக்கு, நாங்கள் ஆதாரம் என்று வார்த்தையை சொன்னோமா, நாங்க ஆதாரம்னு சொல்லல. ஆதாரம்னு சொல்லாட்டினா ஆதாரம் இல்லைன்னு ஆயிருமா? கேட்ட கேள்விக்கு இப்படித்தானே பதில் சொல்லியிருக்கீங்க. அப்ப அதுதானே ஆதாரம். அப்ப ஆதாரம்னு சொன்னாதான் ஆதாரம் என்று எந்த அறிவாளியாவது சொல்லுவானா? ஆதாரம் சொல்லாம நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா அதுதானே ஆதாரம். அப்ப வருசான் போனதை பற்றி நீ பேசுனது, உன் தலைவனே போயிட்டான்னு சொன்னதெல்லாம் இது ஆதாரமாகத்தான் நீ முன் வச்சீங்க. மரணடி கொடுத்தோடனே அதுக்கடுத்து அந்தர் பல்ட்டி. அப்போ முன்னாடி பேசுனத அப்படியே அந்தர் பல்ட்டியை அடிச்சு மாறக்கூடிய எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் பாத்தீங்களா? நம்ம ஆதாரம்லாம் நாங்க சொல்லல. அது எதுக்கு சொன்னாலாம், அது இப்படி ஆட்கள்லாம் வர்ற நேரத்தில் கொஞ்சம் சொல்லியிருந்தா அந்த மயக்கம் ஏற்படுத்துறோமா நம்ம, அந்த மயக்கத்தை தெளிக்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சுட்டி காட்டினேன் அப்படின்றாரு. அப்ப அதுதானே ஆதாரமா சொன்னீங்க. அப்ப வருசான் போனதுதான் அது ஆதாரமா? உங்களுடைய கொள்கை ஆதாரம் என்பதற்கு வருசான் போனது ஆதாரமா? நாங்க இருக்கக்கூடிய கொள்கை தப்புன்றதுக்கு வருசான் போனது ஆதாரமா? அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம ஆதாரமாக சொல்லி மாட்டிக்கொண்டு கேவலப்பட்டு இருக்கின்றார். அப்ப இது நாம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எடுத்தோடனே முதல் கோணலை முட்டும் கோணல்ன்ற மாதிரி இசாம் அவர்களுக்கு பதில் சொல்றதாக சொல்லி தன்னைத்தானே கேவலப்படுத்தி கொண்டு தான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆய்ன்றவர் அப்படின்றத இவர் இந்த இடத்துல விளக்கி இருக்கின்றார், நிரூபித்து விட்டார். அடுத்து பாருங்க சகோதரர்களே, இவர் எந்த அளவுக்கு ஒரு கூழ் முட்டை என்பதை தன்னுடைய பேச்சில் நிரூபிக்கிறாரு. அதாவது இப்ப எஸ்எல்டிஜேனுடைய தலைவராக இருந்த ஃபர்சான் என்பவர் போயிட்டாரு. போயிட்டா உன் கொள்கை என்னன்றதை பத்தி பேசணும், அப்படிதானே பேசணும். ஆனால் இவர் சொல்றாருங்க, எஸ்எல்டிஜேல தலைவரா போடுறவர் சாதாரண ஆளை போடுவாங்களா? அவர் எப்படிப்பட்ட ஆளை போடுவாங்க? அவர் எப்படிப்பட்ட தாயி தெரியுமா? அவருடைய அஹ்லாக் என்ன தெரியுமா? அவருடைய ஆற்றல் என்ன தெரியுமா? அவருடைய அந்த அஹ்லாக் அப்படியே நிரம்பி வழிஞ்சு இந்தியா, இலங்கையிலிருந்து இந்தியா வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு தாயி, அவர் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அவர் அழகா பயான் பேசுறவரு, அவர் குர்ஆன் ஹதீஸ மக்கள் மத்தியில போதிக்கிறவரு, அஹ்லாக்கு நிறைந்தவரு, நல்ல மனிதரு, விவாதம் செய்யக்கூடியவரு, திறமையானவரு, கல்வியறி உள்ளவரு, அகலாக்கு மறுபடியும் அகலாக்கு வலிஞ்சு ஓடக்கூடியவர், அவர் பிரச்சாரம் செய்யக்கூடியவர், அவர் பயான் பண்ணுவார். பாருங்க, இதை வேணா ஒரு ஆதாரமா, இதையும் தானே ஆதாரமா வச்ச. இப்படிப்பட்டவரை தானே போட்டிருப்பார்கள், அவரே விட்டாரே, அதுதான் வெற்றி அப்படின்ற அடிப்படையில் தான் நீ பேசுன. அதை கேளுங்க. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. சகோதரர் ஃபர்சானை பொறுத்தவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய ஜமாத்தை வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி ஸ்ரீலங்கால ஒரு ஜமாத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஜமாத்துக்கு தான் எஸ்எல்டிஜே என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? அஹ்லாக்கு மோசமான, இல்மு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வருவாங்களா அந்த ஜமாத்துல? இதையெல்லாம் பார்த்துதான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அழகா பயான் பேசுறவர், குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடியவர், நான் பழகிய வகையில் ஒரு நல்ல அஹ்லாக் உள்ளவர், ஒரு நல்ல மனிதர். அது மாதிரி விவாதங்கள்லாம் போனீங்கன்னா விவாதம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு
ஒரு திறமை உள்ள கல்வியறிவு உள்ள நல்ல அகலாக் உள்ள ஒரு சகோதரர். இப்படிப்பட்டவரை தானே போட்டிருப்பார்கள். அவரே வந்து விட்டாரே, அதுதான் வெற்றி அப்படின்ற அடிப்படையில் தான் நீ பேசுன. சரி, இப்ப நான் சொல்றேன், இதுதான் ஆதாரம் அப்படின்னா நான் சொல்றேன். இப்ப வந்து SLDJ மண்டல தலைவராக சகோதரர் ரஸ்மின் அவர்களை போட்டிருக்காங்க. ரஸ்மின் எம்ஏசி யாரு? ஓண்ட பாடம் பிடிச்சவர். மண்டல செயலாளராக இசாம போட்டிருக்கிறாங்க. அவரும் உன்னுடைய மாணவர், இந்த அப்பாஸ் அலியினுடைய மாணவர். இப்ப வந்து இது எல்லாத்தையும் இப்படியே சொல்லணும். இப்ப எப்படி ரஸ்மின் என்பவர் வந்து ரஸ்மினை தலைவராக போட்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு சாதாரண ஆளை போட்டிருப்பார்களா? இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? அவர் எப்படிப்பட்டவர்? ரஸ்மின் என்பவர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து கொள்கையை அதிகமாக அறிந்தவர். அவர் ஒரு அகலாக் மோசமானவரை தலைவரா போடுவாங்களா? அதே மாதிரி வந்துகிட்டு கொள்கையற்றவரை போடுவாங்களா? அவர் ஒரு தாயி, அவர் ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அழகா பயான் பேசுறவர். ரஸ்மின் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர். ரஸ்மின் அழகாக பயான் பேசக்கூடியவர். இன்னும் வந்து அவர் திறமை மிக்கவர், குர்ஆன் ஹதீஸை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடியவர், இந்த அஹ்லாக் நிறைந்தவர், திறமைசாலி. அதனால அந்த ரஸ்மின் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த அப்பாஸ் அலி வழிகேட்டுல இருக்காருன்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? அப்பாஸ் அலி பணத்தாசு பிடிச்சவரு, காசுக்கா எதையும் திம்பாருன்னு சொல்றாரு ரஸ்மின் சொல்றாரு. அப்ப இது உண்மைன்னு ஒத்துக்கிறேன். இப்ப நீ ஃபர்சானுக்கு சொன்னீங்களா இல்லையா? ஃபர்சானுக்கு சொன்ன அனைத்தும் வந்து ரஸ்மினுக்கும் பொருந்தும். நான் சொல்றேன், அவரோடு பழகியவர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். இப்ப ரஸ்மின் என்ன சொல்றாரு? அப்பாஸ் அலி இருக்கக்கூடிய சலபி கொள்கை வந்து சவுதி சல்லிக்கு சிங்கி அடிக்கக்கூடிய கொள்கை. அப்பாஸ் அலி எலும்பு துண்டுக்காக தான் வாழாட்டிக்கிட்டு பேசுறாரு. அப்பாஸ் அலி ஒரு நயவஞ்சகர் அப்படின்னு ரஸ்மின் சொல்லிட்டாரு. ஏன்னா SLDJ மண்டல தலைவர்ல சாதாரண ஆள போடுவோமா? கொள்கை இல்லாத ஆள போடுவோமா? இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? கொள்கை இல்லாத ஆள் இப்படி சொல்லுவாரா? அப்ப அப்பாஸ் அலி அவர்களுடைய வாதத்தின் பிரகாரம் ரஸ்மின் அவர்கள் சொல்ற அடிப்படையில அப்பாஸ் அலி மேல சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மை, அப்படி ஒத்துக்கிட்டு போகணும். இப்ப ஏன் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம்? ஏன் இந்த வேலை உனக்கு? கொள்கையை பத்தி பேசுவதற்கு திராணி இல்லை. எத்தனை கேள்விகளை கேட்டாலும் பட்டியல் போட்டிருக்கிறோம். அந்த பட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீனு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது. சத்தியத்தை சொல்வதாக இருந்தால் சொல்ல வேண்டும். அப்ப பதிலளிக்க திராணி துப்பு இல்ல, தைரியம் இல்ல, வக்கு இல்ல. இப்ப வந்துகிட்டு ஃபர்சான் விலகியதை ஆதாரமாக சொல்லிவிட்டு அதை உன்னுடைய மாணவர் இசாம் அவர்கள் கிளின்னு கிழிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படின்னா சொல்லலையே, நான் இப்படித்தானே சொன்னேன் என்று அதுலயும் தில்லுமுள்ளு. அப்ப தில்லுமுள்ளுடைய எண்ணிக்கையில அடுத்து ஒண்ணு கூடி போச்சு. அம்பலம் ஆயிடுச்சா இல்லையா? பாருங்க சகோதரர்களே, லண்டன் மாநாட்டில் பிஜே அவர்கள் பேசின ஒரு கிளிப்பிங்க போறாருங்க. பாத்தீர்களா, ஃபர்சான் போனதை வந்து பிஜே வந்து ரொம்ப படுமோசமா சொல்லிட்டாராம். படுமோசமா சொல்லி காட்டி, உங்க ஜமாத்துல இவ்வளவு நாள் உழைச்சிருந்தாருல, அவருடைய கல்வியா பொழந்து பாத்தீங்க, பிஜே பார்த்தாரா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னா என்ன சொல்லி இருக்கணும்? அவர் வந்து நல்லதுக்கும் போயிருக்கலாம், கெட்டதுக்கும் போயிருக்கலாம், அவருக்கு ஏதோ ஒண்ணு விலகி இருக்கலாம், தப்பு கூட செய்திருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக நினைத்துக் கொண்டு ஃபர்சான் தப்பான முடிவு கூட எடுத்திருக்கலாம். அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படி எப்படி வேணாலும் அவர் எடுத்திருக்கலாம்ல. கல்ப பொழந்து பார்த்த மாதிரி இவர் பேசுறாரு. இவர் என்ன நோக்கத்துக்கு வந்தானோ, என்ன நோக்கத்துக்காக இருந்தானோ அது எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு பிஜே பேசினதை கிளிப்பிங் போடுறாரு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கொள்கையில, உங்க கொள்கையில பிடிக்காம அது தவறுன்னு புரிஞ்சு அது ரசூலுல்லாஹி வழிக்கு மாற்றம், குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தோன்னு வந்தா சரி, அவருக்கு ஏதோ ஒண்ணு விளங்கி கொண்டார், ஏன்னா அவர் விளங்குறது தவறா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கூட வராம, சரி ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம், நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார் நினைத்துக் கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். அப்படிங்கிறது கூட வராம எப்படி பேசுறாரு சகோதரர் பிஜே அவர்கள்? இவ்வளவு காலம் அவன் என்ன கொள்கைக்கு, என்ன நோக்கத்துல இருந்தானோ, என்ன நோக்கத்துக்காக அவன் வந்தானோ, எதுக்காக போனானோ அதெல்லாம் நமக்கு தெரியாது என்று ஃபர்சானுடைய கல்ப பிளந்து அவர் தப்பான நோக்கத்துக்கு இருந்தவர் போல
தப்பான நோக்கத்துக்காகவே பிரச்சாரம் செஞ்சவர் போல, அதே தப்பான நோக்கத்துக்காகவே வெளியேறினவர் போல தன்னை நபியுடைய இடத்துல வச்சு அவர் சிந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். வந்து ஜமாத்துல நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மாநில நிர்வாகிகள்லாம் நானே இருக்கிறேன், எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க. நான் அந்த கொள்கையை விட்டு போனா என்னை தூக்கி போட்டு நீ கொள்கையை பிடிச்சிக்கிறேன். எனக்கும் நோக்கம் இருக்கலாம், யாருக்கும் நோக்கம் இருக்கலாம். அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, நோக்கம் நிறைவேறலையோ, வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ, அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டி தரும். மேட்ரு என்ன? எவன் போன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்களே நான் சொன்னேன். அப்ப உன்கிட்ட இந்த நூத்துக்கணக்கில் வந்து இங்க சேர்ந்துகிட்டு இருக்கிறான், அதுல ஒரு சைட் தான் வெளியே போனவன பாத்தீங்களா, போய்விட்டார்களா தப்பு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா, ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் பாருங்க. அதாவது வந்து பிஜே தெளிவா சொல்றாரு, இந்த ஜமாத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன நோக்கத்துக்கும் இருக்கலாம். மாநில நிர்வாகிகளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க எவ்வளவோ பேரு, நானும் கூட இருக்கிறேன், நான் கூட கெட்ட நோக்கத்துக்கு இருக்கலாம். அதெல்லாம் வந்துகிட்டு வெளிப்படைய வச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்படிதான் பேசுறாரு பிஜே. அவர் உட்பட எல்லாத்தையும் கலந்துதான் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அவருடைய நோக்கம் நிறைவேறலையோ பின்னாடி காலம் சொல்லும், பதில் சொல்லும், பின்னாடி என்னன்றது தெரியும் அப்படின்னு தானே சொன்னாரு பிஜே. அந்த கிளிப்பிங்கே போட்டு காமிச்சு கல்ப பொழந்து பார்த்தாரா? நீ கல்ப பொழந்து பாத்தியா? பிஜே கல்ப நீ பொழந்தியா? நீ கல்ப பொழந்தா பார்த்தாரு இவர் அப்பா? சரி சொல்லுங்க, பதில சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கும் பாருங்க, பிஜேவை மட்டம் தட்டணும், தவ்ஹீத் ஜமாத்தை இழிவுபடுத்தணும், தவ்ஹீத் ஜமாத்தினுடைய கொள்கையை வந்து தப்புன்ற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்கணும். அதுக்காக இந்த கிளிப்பிங்கை போடுறதுலயே அவர் பொய்யர்னு தெரியுது. அப்பாஸ் அலி போடுற கிளிப்பிங்லயே நீ பொய்யர், மிகப்பெரிய நயவஞ்சகன், இட்டு கட்டக்கூடியவன் என்பது அதுலயே தெரியுது. அந்த கிளிப்பிங்க பாருங்க. ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். வந்து ஜமாத்துல நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மாநில நிர்வாகிகள்லாம் நானே இருக்கிறேன், எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க. நான் அந்த கொள்கையை விட்டு போனா என்னை தூக்கி போட்டு நீ கொள்கையை பிடிச்சிக்கிறேன். எனக்கும் நோக்கம் இருக்கலாம், யாருக்கும் நோக்கம் இருக்கலாம். அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, நோக்கம் நிறைவேறலையோ, வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ, அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டி தரும். மேட்ரு என்ன? எவன் போன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்களே நான் சொன்னேன். அப்ப உன்கிட்ட இந்த நூத்துக்கணக்கில் வந்து இங்க சேர்ந்துகிட்டு இருக்கிறான், அதுல ஒரு சைட் தான் வெளியே போனவன பாத்தீங்களா, போய்விட்டார்களா தப்பு. இதுல என்ன பிஜே சொன்னாரு? என்ன கல்ப பொழந்து பார்த்து உரிச்சு எடுத்தா சொன்னாரு? உள்ளத்துல உள்ளது தெரியாதுன்னு தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும், உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும், கல்புல உள்ளது தெரியாது என்று தெள்ள தெளிவாக பிஜே அவர்கள் சொன்னது சொல்லிட்டு, கொள்கை தான் முக்கியம், யாரு எந்த நோக்கத்துக்கு வருவான் போவான், போனவன் அதுக்கப்புறம் அவனுடைய நோக்கத்தை அவனுடைய செயல்பாடுகளை வச்சுதான் சொல்ல முடியும், காலம் அதற்கு பதில் சொல்லும் என்று சொல்லி தெள்ள தெளிவாக சொன்னத அது வந்து இந்த மாதிரி வந்துட்டு கல்ப பொழந்து பார்த்தாரா, நீ இன்னும் நபியா என்ற அளவுக்கு இவர் கேட்கின்றார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய நயவஞ்சகர் என்பது அதுக்கடுத்து தெரியுதா இல்லையா? அப்ப இதுலயும் இவர் நயவஞ்சக வேடம் அம்பலம் ஆகிவிட்டது. அதுக்கடுத்து பாருங்க, அதாவது வந்து நம்ம ஒருதலை பட்சமான ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறோமா அவர் சொல்றாரு. என்ன ஒருதலை பட்சமா சிந்தனை வச்சிருக்கிறோம்? இப்ப வந்து பிஜே வந்து என்ன பேசுறாரு, இசாம் என்ன பேசுறாரு, யாராவது வந்து தவ்ஹீத் ஜமாத்துல இருந்து போயிட்டா அவங்க வந்து வழிகேட்டுல போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா. ஆனால் நம்ம என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவரு நம்மளை விட்டு போயிருக்கிறாரு, நம்ம கொள்கை வழிகேடுன்னு சொல்லி இருக்கிறாரு, அவர் கொள்கை நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அவர் கொள்கை நல்லதா இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது, நம்ம வழிகேட்டுல இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. நம்ம நல்லவராக இருந்து அவரும் வழிகேடவும் வாய்ப்பு இருக்கின்றது என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இவர் பிஜேட்ட இருந்து தவ்ஹீத் ஜமாத்துல இருந்து எஸ்எல்டிஜில இருந்து விலகி போனதுனாலேயே அவர் வழிகேடு, வழிகேட்டவர் என்று சொல்கின்றீர்களே, இது ஒருதலை பட்சமான சிந்தனை. ஒரு மனிதன் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு ஒருவர் போய்விட்டால் அவர் என்ன சொல்லலாம்? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஒருதலைபட்சமான சிந்தனை. இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது.
அப்ப இப்படியே நீங்க பேசி பேசி நீங்க மக்கள்கிட்ட என்ன சிந்தனையை விதைக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனா அது எப்படியா அது மாதிரி தான் பிஜே விட்டு போனானும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனையை நீங்க உருவாக்குறீங்க. பிஜே என்ன நபியா? பிஜே விட்டு போனா அவங்க வழிகேடர்கள் என்று நம்ம இதுல இருந்து சொல்ல முடியுமா? அப்போ உண்மையிலே நீங்க பிஜேவை தக்லீது செய்யாம ஒரு சரியான கொள்கையில இருந்தா நீங்க என்ன பேசணும்? பிஜே விட்டு போனா அவர் சத்தியத்துக்கும் போகலாம், பிஜே வழிகேட்டுல இருக்கலாம். பிஜே விட்டு போனா அவரு பிஜே நேரான கொள்கையில இருந்து போனவர் வழிகேடாவும் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரணும். ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனாங்களே அப்ப எப்படி சொல்ல முடியுமா என்ற ஒருதலை பட்சமாக அவர்கள் சிந்திக்கிறத பாக்குறோம். இதையே மக்கள்கிட்ட சொல்றத பாக்குறோம். அதுல என்னமோ வந்துகிட்டு பிஜே விட்டு தவி ஜமாத்தை விட்டு எஸ்எல்ஜே விட்டு போயிட்டா அது இஸ்லாத்தை விட்டே போன மாதிரின்னு சொல்ல வர்றாங்க. நபியின் பக்கம் நபியை விட்டு ஒருவர் போவதும் தவி ஜமாத்தை விட்டு ஒருவர் போவதும் ஒன்னா, அப்ப என்ன பிஜே என்ன நபியா அப்படி கேள்வி கேட்கிறார். இத சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களுக்கு முதல்ல இந்த ஒரு அறிவுரைய இது எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இல்லை. நீ சரியான ஆளா இவர் சரியான ஆளாக இருந்தால் இவர் தன்னை பார்த்தே சொல்லிக்கிறணும். ஒருதலை பட்சமா பேசாதீங்க, இப்படிலாம் ஒருதலை பட்சமா பேசக்கூடாது அப்பாஸ் அலி அப்படின்னு அவரை பார்த்தே பேசிக்கிறணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீ தானே சொன்ன ஃபர்சான் போனவனையும் பாத்தில் என்பதற்கு இதுதான் ஆதாரம், பாத்தில் என்று தூக்கி வீசி விட்டு வந்து விட்டார், பாத்தில் என்று தூக்கி எரிந்து விட்டார், தலைவரே போய்விட்டார். ஒருதலை பட்சமான சிந்தனையா இல்லையா? இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு, இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு. உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? இதுதான ஒருதலை பட்சமான சிந்தனை. நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நல்ல பேச்சை பேசி இருக்க வேண்டும், நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். என்ன பேசி இருக்க வேண்டும்? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். சகோதரர்களே, ஃபர்சான் என்பவர் விலகி வந்திருக்கிறார். ஃபர்சான் இருக்கக்கூடிய கொள்கை நல்ல கொள்கையாகவும் இருக்கலாம், பிஜே இருக்கக்கூடிய கொள்கை கெட்ட கொள்கையாகவும் இருக்கலாம், பிஜே வழிகேட்டினும் இருக்கலாம், ஃபர்சான் நல்லவராகவும் இருக்கலாம், அல்லது ஃபர்சான் இப்பொழுது வழிகேட்டினும் வந்திருக்கலாம், பிஜே நல்ல கொள்கையிலும் இருக்கலாம். அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒருதலை பட்சமான சிந்தனை. இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏன் ஒருதலை பட்சமான சிந்தனை உனக்கு இந்த வேலை? அப்ப இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக சிந்திக்கிறது நீதானே? இவரே சொல்லிவிட்டு இப்ப நம்ம இஷாம் மரம் அடி கொடுத்தார்ல, உச்சந்தலையில ஆணையை வச்சு நரிச்சு நரிச்சு அடிச்ச மாதிரி அந்த 28 நிமிஷம் வீடியோ வெளியிட்டார்ல, ஆள் பதறி போய் தான் அப்படிலாம் சொல்லலாமா? ஒருதலை பட்சமா பேசலாமா? நீங்க என்ன நபியா? உங்களை விட்டு போயிட்டா பிஜே என்ன நபியா? பிஜே விட்டு போனா அவங்க வழிகேடர்கள் என்று நம்ம இதுல இருந்து சொல்ல முடியுமா? சரி, பிஜே விட்டு போயிட்டா நபியான்னு கேக்குறிய, இந்த அப்பாஸ் அலிடத்துல கேக்குறோம், பிஜே விட்டு போயிட்டா நீ நபியா? நபியை விட்டேவா விலகி வந்தாரு அப்படின்னா சரி ஓகே. அப்ப உங்க பக்கம் சேர்ந்தாரு, சூனிய கொள்கை தான் சரின்னு சேர்ந்திருக்காருல்ல, நீ என்ன நபியா? அப்ப ஃபர்சான் இப்படி சேர்ந்தவனையுமே நீ ஹக்கில் இருக்கிற மாதிரி நீ நபி மாதிரில பேசிக்கிட்டு இருக்கப்ப நாங்க சொன்ன நீ என்ன சொல்லுவ? சிந்திக்கணுமா இல்லையா? உங்களுக்கு உங்கள் பக்கம் வந்தவனையுமே என்னமோ ஒரு நபியின் பக்கம் விட்டது மாதிரி பேசுறீங்களே. குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். அப்ப கொள்கையை வச்சு பேசு, அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் நாங்க போனதையோ வந்ததையோ நாங்க ஆதாரம் காட்ட மாட்டோம். எங்களை விட்டு எத்தனை பேர் போனாலும் நாங்க இருக்கக்கூடிய கொள்கை தப்புன்றதுக்கு அது ஆதாரம் கிடையாது. எங்க பக்கம் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாலும் நாங்கள் இருக்கக்கூடிய கொள்கை சரி என்பதற்கு அதுவும் ஆதாரம் கிடையாது. கொள்கை தான் ஆதாரம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுதான் சமபட்சமான நிலைப்பாடு. நீ சொல்றதான் ஒருதலை பட்சமான நிலைப்பாடு. விளங்கிக்கிறீங்க. அப்ப இதுலயும் பல்ப் வாங்கிட்டாரு. டோட்டலா நயவஞ்சகத்தனம் வெளிப்படுது. நம்ம மூஞ்சியும் இப்படி வச்சுக்கிட்டு பேசிட்டா
உடனே எல்லாம் சொல்றது எல்லாத்தையும் அப்படி நம்பிடுவாங்கன்னு நினப்பு மனசுல. சரியா? அப்ப இவ்வளவு பெரிய பொய், இது மிகப்பெரிய அவதூறு. பிஜேபி நபியாக ஆக்க பாக்கிறாருன்னு சொல்லி அதை நியாயப்படுத்த பாக்குறாரு. அதை ஒரு தப்பான ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு இவர் போட்ட அடுத்த அந்த திட்டமும் பொய்யாகிவிட்டது என்பதற்கு இது ஆதாரமா. ஒரு ஆள் நம்ம கொள்கையிலிருந்து போனாருன்னா நாங்க அது வழிகேடுன்னு தான் சொல்லுவோம். உன்னைய மாதிரி பூசி மூழ்கிற வேலையெல்லாம் இங்க இல்ல. நீ சொல்றிய நல்லதுக்கும் போயிருக்கலாம், கெட்டதுக்கும் போயிருக்கலாம். சலப்பு கொள்கையில் இருக்கிறவன் நல்லதுக்கும் இருக்கலாம், கெட்டதுக்கும் இருக்கலாம். இந்த கொள்கை நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நம்மளை தூக்கி எல்லா நிரந்தர நரகத்திலையும் போடலாம், சொர்க்கத்துக்கும் அனுப்பலாம். இந்த பூசி மூழ்கிற வேலை எங்கள்கிட்ட இல்ல. நீ சவுதி சல்லிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு நீ செய்வ, நீ அதை நியாயப்படுத்துவ. நாங்க எங்களுடைய கொள்கை தான் கரெக்ட், நாங்க இருக்கக்கூடிய கொள்கை தான் சத்தியம் என்று நாங்கள் அடிச்சு சொல்லுவோம். ஏன் எங்களுக்குள்ள கொள்கை உறுதியது. நாங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில நாங்க அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றோம். உனக்கு டண்டனக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பா? உன்னைய மாதிரியே பூசி மொழிகிட்டு அப்படியே கூடும் கூடாது முஸ்தபு மக்ரு இப்படிலாம் சொல்றீங்களா? அப்ப எங்களை நாங்க அந்த மாதிரி பூசி மூழ்கிற வேலை இங்கே கிடையாது. உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சியம் இல்லாம போட்டு ஒட என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர்கிட்ட கட்டளையின் அடிப்படையில தான் இந்த ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கின்றதே ஒழிய பூசி மூழ்கிற வேலை இங்க இல்லை என்பதை இவருக்கு இங்க சொல்லிக் கொள்கின்றோம். சரி, நான் அப்பாஸ் அலிட்ட கேட்கிறேன், நீ சரியான ஆளா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஃபர்சானுக்கு இந்த அறிவுரை சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஒரு சத்தியம் என்று நினைத்து இத்தனை காலமாக எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரிகண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரிகண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரிகண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, அந்த கொள்கையிலே இருந்து இது அசத்தியம்தான், நீ புரிந்து கொண்ட இந்த சிந்தனைகள் எல்லாம் வழிகேடுதான் என்பதை அல்லாஹு தாலா எனக்கு உணர்த்தி இன்று தௌபா செய்து மீண்டிருக்கிறேன். ஃபர்சான் இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத் வழிகேடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வழிகேட்டுல இருந்து எல்லாரும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப நீ சரியான ஆளா இருந்தால் நடுநிலை பேணக்கூடியவர், ஒருதலை பத்தமான சிந்தனை அற்றவர் அப்படின்னு சொல்றதாக இருந்தா நீங்க ஃபர்சானுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும். என்ன குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். சரி, ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம், நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார் நினைத்துக் கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். அப்படிங்கிறது கூட வராம எப்படி பேசுறாரு? அவங்க நல்ல நோக்கத்திலையும் இருக்கலாம், அவங்க குர்ஆன் ஹதீஸ தப்பாவும் விளங்கி இருக்கலாம், தவறுதலாக கூட அதை செய்திருக்கலாம், அல்லது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக நினைத்துக் கொண்டு ஒரு தப்பான ஒரு முடிவை அறிவித்திருக்கலாம். அப்ப அப்படி நீங்க சொல்லாம நீங்க ஏங்க அவங்க வழிகேட்டுல இருக்காங்கன்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த அறிவுரை உனக்கும் பொருந்துமா இல்லையா? அப்பாஸ் அலியை பார்த்து கேட்கின்றேன். நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக தப்பாக நினைத்திருக்கலாம், அது இந்த மாதிரி என்ன நோக்கத்திற்காக என்பது நமக்கு தெரியாது. அப்ப எங்க கல்ப நீ புலந்தியா? நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம்? பிஜே தான் செய்யறாரு. இந்த ஹிஷாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம்? பிஜே தான் செய்யறாரு. இந்த ஹிஷாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஃபர்சான் கேட்டீங்களா? பிஜேவுடைய கல்வை பிளந்து பார்த்தாயா அப்படின்னு ஃபர்சான் கேட்டீங்களா? இல்ல இல்ல. அப்பாஸ் அலி எங்க கல்ப பிளந்து பார்த்தாரா? இல்ல இல்ல. அப்ப இந்த அறிவுரைய நீ உனக்கு நீயே சொல்லிக்கோ, ஃபர்சானுக்கு போய் சொல்ல நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்? நாங்க இருக்கிறது ஹக்கு, நீ இருக்கிறது பாத்தில் என்று நாங்கள் அடிச்சு சொல்றோம். நாங்க உறுதியாக சொல்கின்றோம், அதுல உறுதியாக நிற்கின்றோம். அப்ப நாங்க அதுல எந்த விதமான சஞ்சலமோ சலசலப்போ சந்தேகமோ அற்ற நிலையில தெள்ள தெளிவாக இருக்கின்றோம். உனக்குன்னா நீ கொண்ட கொள்ளையில உனக்கு ஆட்டம் இருந்திருக்கலாம். நீங்க சொல்றதை வச்சுதான் சொல்றோம். ஏன்னா வெளிப்படையை வச்சுதான் நாங்க பேசுவோம். எதா இருந்தாலும் வெளிப்படையை வைத்துதான் முடிவெடுப்போம். அவர் வழி தவறி போய்விட்டார், வழிகேட்டின் பக்கம் போய்விட்டார் என்றால் நாங்க இருக்க கொள்கையை விட்டு அவர் சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்து விட்டார்.
அதனால நாங்க வெளிப்படையை வச்சுதான் சொன்னோம். உள்ளத்தை பொளந்து பார்த்துலாம் நாங்க சொல்லல. அந்த மிஷின்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. உள்ளத்தை பொளந்து பார்க்கிற மிஷின்லாம் நாங்க வச்சிருக்கல. நீங்க தான் கல்ப பொளந்து பார்த்து பேசுவதை போல பேசுகின்றா என்பதை அப்பாஸ் அலி இங்க பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம். சரி, ஹாமித் பக்ரி போயிருக்காரு, ஜமாத்தை விட்டு போயிட்டாரு. நாங்க சொல்றோம் வழிகேடுன்னு சொல்றோம், நீயும் சொல்ற வழிகேடுன்ற. அதை மட்டும் ஏன் சொன்னீங்க? அதே டைலாக்கே போட வேண்டியது தானே. ஏதாவது ஒரு நோக்கத்திற்கு போயிருக்கலாம், நல்ல நோக்கத்திற்கு போயிருக்கலாம், அது தப்பா கூட இருக்கலாம், குர்ஆனை தவறாக விளங்கி கொண்டு போயிருக்கலாம். அது வந்துகிட்டு அப்படித்தானே சொல்லி இருக்க வேண்டும். இப்படி வழிகேடு என்று சொல்லலாமா? அது வந்துகிட்டு உங்களை விட்டு போனா நபியை விட்டு போனதா? நீங்க என்ன நபியா என்று கேட்கிறீங்க. ஆமீத் பக்ரி இதே கேள்வி கேட்கலாமா இல்லையா? அப்ப ஆமீத் பக்ரிக்கு இதே சொல்லுங்களேன். அப்ப ஆமீத் பக்ரி உள்ளத்தை பொளந்து பார்த்தீர்களா மறுபடியும் கேட்பாரு. அப்ப என்ன வெளிப்படையா அதை தானே சொல்லி இருக்கிறோம். அப்ப பிஜே என்ன சொன்னாரு? தப்பாவா சொன்னாரு? என்ன வெளிப்படையா உள்ளதோ அதை சொன்னார். அதை இவர் திரிக்கின்றார் என்றால் இவர் ஒரு மனநோயாளியாகவே மாறிவிட்டார். சொன்னோம்ல, இந்த பிஜே போபியா என்ற அந்த மனநோய் பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு. பிஜே எது சொன்னாலும் தப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய மூளை குழம்பி விட்டது. அந்த அடிப்படையில தான் இவர் இந்த மாதிரி உளறி கொண்டு திரிகின்றார் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்க, இப்போ ஒரு பொம்பளை புருஷனை விட்டு ஓடி போயிட்டா, அடுத்த வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா. இப்ப என்ன சொல்லுவான்? வெளிப்படையை பார்த்து இந்த மாதிரி வந்துகிட்டு இந்த வீட்டுல உள்ள ஒரு பொம்பளை அடுத்தவனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷங்காரன் சொல்றான், இந்த மாதிரி ஓடி போயிட்டாவ, அவ விபச்சாரம் பண்ண ஓடிட்டா அப்படின்னா நம்ம அப்பா சொல்லி ஒரு மனிதன் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு ஒருவர் போய்விட்டால் அவர் என்ன சொல்லலாம்? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு தலைபட்சமான சிந்தனை. இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. சொல்லலாமா? நல்ல நோக்கத்துக்கு ஓடி இருக்கலாமா இல்லையா? அது தப்பாக நினைத்து கொண்டு ஒரு நபருக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக ஓடி இருக்கலாம் தானே, பிள்ளைகளுடைய நல்லதுக்காக ஓடி இருக்கலாம் தானே. அப்படி சொல்லாம இப்படிலாம் நீங்க என்ன கல்பையா பொளந்து பாத்தீங்க, அந்த பொம்பளையினுடைய கல்வை நீங்க அறுத்து பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஓடி போனவன் தானே சொல்லுவாங்க. அப்ப ஒரு சைத்தான் போனதுனால கொள்கை என்ன மேட்டுன்றத பத்தி பிஜே அவர்கள் சொல்ல வந்ததை எப்படி திரிக்கிறாருன்னு பாருங்க. அப்ப ஒரு பொம்பளை ஓடி போனதுக்கு இப்படி நீ சொல்லுவியா நீ முதல்ல? அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளை குறைவுபடுத்துறதுக்காக அவர் என்ன பேசினாலும் அதுல தப்பு கண்டுபிடித்து அது தப்பாக அதை சித்தரிக்கக்கூடிய ஒரு வெறி, அது பிஜே போபியா வெறி என்ற அந்த மனநோய் முற்றியதனுடைய வெளிப்பாடுதான் என்பதும் அதுக்கு அடுத்த ஆதாரம் என்பதையும் இங்கே பாருங்க சகோதரர்களே. அடுத்து என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல காத்திபுல் வஹியாக இருந்த ஒரு நபர், வஹியை எழுதக்கூடிய பொறுப்புல இருந்த ஒரு நபர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர் இருந்திருக்காரு. அப்படி இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆல இம்ரான், அல் பக்கராவையெல்லாம் மனப்பாடம் பண்ணி அழகா ஓதுவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவான ஒரு நபர் முர்த்ததா மாறி கிறிஸ்தவ மதத்துல போய் சேர்ந்துட்டான். அப்ப இத இஷாம் அவர்கள் உதாரணமா சொல்றாரு. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே கடுமையான முறையில பயிற்றுவிக்கப்பட்ட நபர்கள் அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்ட ஆள்களே வெளியேறாங்க அப்படின்னா பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்லாம் எம்மாத்திரம், தவி ஜமாத்தால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்லாம் எம்மாத்திரம்ன்றதாங்க கேள்வி. நீ என்ன சொல்லுவ? பிஜேவால் பயிற்றுவிக்கப்பட்டவர் வெளியேறினதற்கு பிஜேவுடைய கொள்கை தப்புன்ற மாதிரி நீ சொல்றதாக இருந்தால், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர் வெளியே போயிட்டாரே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கை தப்புன்னு நீ சொல்லுவியான்றதான் கேள்வி. இது எடுத்துக்கிட்டாரு. பார்த்தீர்களா, பிஜேவை நபி அளவுக்கு உயர்த்தி விட்டார், நபியை பிஜே அளவுக்கு தாழ்த்தி விட்டார், ஒரு முர்த்தத்தை போய் தியாகி மாதிரி காட்டிட்டாரு அப்படின்னு குதிக்கிறாரு. ஹிஷாம் எம்ஏஎஸ்சி பிஜேவை பாதுகாக்கிறதுக்காக பல தவறான வேலைகளை செஞ்சிருக்காரு. ஹதீஸ்கள்ல என்ன செஞ்சிருக்காரு? பிஜேவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைக்கு அவர் ஒசத்தி இருக்கிறார். ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஜே அளவுக்கு
அவர் தாழ்த்தி இருக்கிறார். முர்த்ததா போனவங்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை போல அவர் காட்டி இருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான பில்டப்? என்ன உள்ளதோ அதை சொல்லு, அதானே சொல்லியிருக்க வேண்டும். நீங்க இதுல என்ன சொன்னோம்? நபி அளவுக்கு சகோதரர் பிஜே அவர்கள உயர்த்தினதா இதுல எங்க இருக்கு? ஆதாரம் காட்ட முடியுமா? பிஜே அளவிற்கு நபியை கீழே தரம் தாழ்த்தியதா இதுல என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் மக்கள் சிந்தித்து பாருங்க. இவர் எப்படி எல்லாம் பொய் புழுகக்கூடியவர் என்பதை இதுல இருந்து ஆதாரமா தெரியுதா இல்லையா? அதே மாதிரி பாருங்க. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களே இப்படி போயிட்டாங்கன்னா பிஜே எல்லாம் ஏமாத்துறோம். இது பிஜே வந்து நபி அளவுக்கு எங்க உயர்த்தணும்? இங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம். கோடீஸ்வரனாலேயே முடியல, ஏழ்மையா இருக்கிற ஆளு நீ எப்படிப்பா அந்த பொருளை போய் நீ வாங்க போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வைங்க. இது வந்து கோடீஸ்வரனை ஏழை சமமாக்குனதுன்னு எந்த கிறுக்கனாவது சொல்லுவானா? எந்த அறிவாளியாவது சிந்திக்கக்கூடிய திறனுடைய எவனாவது வந்து ரெண்டையும் இப்படி ஒண்ணாக்குற அப்படின்னு சொல்லுவானா? அவராலேயே முடியல. ஒரு பைல்வான் இருக்காரு. ஒரு பைல்வான் வந்து 500 கிலோ இதை தூக்க முடியல அவரால. ஒரு ரொம்ப முடியாத ஆளா இருக்காரு ஒருத்தவர். என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி வந்து அந்த பைல்வானாலேயே தூக்க முடியலப்பா 500 கிலோவை தலையில, நீ எப்படிப்பா தூக்குவ? நீயே 20 கிலோ தான் இருக்கிற என்று சொன்னால், பார்த்தீர்களா பைல்வானையும் நோஞ்சானையும் ஒன்னாக்க பாக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாழ்த்துறது தானே இது? சகோதரர் பிஜே அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர் போனதை பத்தி நீ தான் பில்டப் கொடுக்குற, நாங்க ஒன்னும் பில்டப் கொடுக்கல. நீ என்ன செய்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துக்கு பிஜேவை கொண்டு போய் வைத்து விட்டார்கள் என்று நீ பொய்யாக அவதூறு பரப்புகின்றீர்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்டவர் அவரே வந்து என்ன செஞ்சிட்டாரு? முர்த்ததா போயிட்டாருன்றத ஒரு உதாரணத்தை சொல்றோம். அப்படி அவங்க போனாங்கன்னா அந்த மாதிரி அவர்களே போயிருக்கக்கூடிய நிலையில எங்களால பயிற்றுவிக்கப்பட்டவரெல்லாம் ஏமாத்துறோம் என்ற அடிப்படையில் நாங்க சொன்னோம். இதுக்கு வந்து பிஜேவையும் நபியையும் ஒன்றாக்கி விட்டீர் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கல்ல, இது வந்து உதாரணம் சொன்னதுதான். இன்னும் சொல்ல போனா இது வந்து பிஜேவையும் நபியையும் ஒன்னாக்குறதெல்லாம் கிடையாது, பொய்யா சொல்றீங்க. நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க என்னத்தை கிழிச்சீங்க? நீங்க உதாரணம் சொன்னீங்கல்ல, எங்கள்ல இருந்து ஒருத்தவர் வந்ததை தௌஹீத் ஜமாத்துல இருந்து ஃபர்சான் விலகிட்டாருங்க. ஃபர்சான் விலகினதுக்கு சொல்றாரு, சகோதரர்களே இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற ஒரு நபி தோழர், அவர் வந்து யூத பாதிரியாராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றார். இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துட்டா அவர் வந்து பதவி ஆசை பிடிச்சவர். ஏதாவது ஒண்ணு போடுவாங்க, பொருள் ஆசை போடுவாங்க, பதவி ஆசை அல்ல பொண்ணு ஆசை, ஏதாவது ஒண்ணு தூக்கி அள்ளி போடுவாங்க. இது யூதர்களுடைய கலாச்சாரம். ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்துல அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஒரு யூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. இவர் நபிதானாங்கிறத செக் பண்ணாங்க. இவர் நபிதான், நபியை தவிர இந்த கேள்விக்கு வேற யாரும் பதில் சொல்ல முடியாது, இவர் உண்மையிலே நபிதான் சொல்லி கலிமா சொல்லிட்டாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப யூதர்கள் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு சலாம் உங்க ஆளு தானே, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எங்கள சூப்பரான ஆள்ல, அவருடைய வாப்பா கூட ரொம்ப சிறந்தவர், அப்படி இப்படின்னு புகழ்றாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆனா அது யாருக்கு தெரியாது? யூதர்களுக்கு தெரியாது. இப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் வாங்க, அவர் கலிமா சொல்றாங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் எப்படிப்பட்டவர்னா, இவர் எங்கள்ல மோசமானவர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு இப்பதான் சொன்னா நல்லவர் நல்ல மனுஷன் சொல்லி, அத சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, முகமது நபியை நம்பிட்டாருன்னு சொன்னோனையுமே அடுத்த வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அந்த யூதர்கள் வார்த்தை, இவர் மோசமான ஆளு, இவர் கேடு கெட்டவர்னு அந்த சஹாபியை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப தான் கொள்கையில இருந்தா நல்லவர், அந்த கொள்கை தப்பு, இந்த சித்தாந்தம் தான் சரி, அல்லாஹ் ரசூலுடைய கொள்கை தான் சரின்னு வந்துட்டா அப்ப என்ன செய்யறது? அவங்கள மோசமானவர், இவரு சில காசுக்காக, சவுதி காசுக்காக மாறிட்டாரு, போயிட்டாரு, பணத்துக்காக ஆயிட்டாரு என்றெல்லாம் பேசுறப்ப இப்படிலாம் பேசுங்க. பேச பேசத்தான் நீங்களாம் யூத கலாச்சாரத்தில் இருக்கிற வழிகேடர்கள் என்பதை மக்கள் புரிவாங்க. அப்படி வந்தவரை, அவர் வந்தவனையும் அவரை எல்லாரும் திட்டினார்கள். அதுபோன்று இப்பொழுது ஃபர்சானை இவர்கள் திட்டுவார்கள். சொன்னீங்களா இல்லையா?
அப்ப ஃபர்சான் என்ன அப்துல்லா இப்னு சலாமோ? என்ன பேசணும்? பிஜே விட்டு போனா அவர் சத்தியத்துக்கும் போகலாம், பிஜே வழிகேட்டுல இருக்கலாம். பிஜே விட்டு போனா அவரு பிஜே நேரான கொள்கையில இருந்து போனவர் வழிகேடாவும் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரணும். ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல், என்ன நபிசல்லாஸ் அவங்க விட்டு போனாங்களே அப்ப எப்படி சொல்ல முடியுமா என்ற ஒருதலை பட்சமாக அவர்கள் சிந்திக்கிறத பாக்குறோம். இதையே மக்கள்கிட்ட சொல்றத பாக்குறோம். உங்க கொள்ளையில சூனியக்கார கொள்ளையில வந்து அவங்க சேர்ந்தவனையும் நபியிடத்துல வந்து சேர்ந்ததா மனசுல நினைப்போ? எவ்வளவு பெரிய அட்டுழியம், எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல அது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நாங்க இப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் உதாரணம் ஓகே, நாங்க மட்டும் பிஜேபியும் நபியும் ஒன்னாக்குவோமா அப்படின்னு அர்த்தமா? சொல்லணுமா இல்லையா? விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அப்போ நீங்க வந்து உதாரணம் சொல்லுவீங்க. உங்க கொள்ளையில யாராவது ஒரு ஆள் வந்து சேர்ந்துட்டா இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அப்படின்னுவீங்க. அப்ப நீங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரை உங்களையும் சமமாக்கல, நீங்க வந்து உங்களுடைய தரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை இறக்கல. ஆனா நாங்க அப்படி இறக்குறோம். அப்ப ரெண்டுக்கும் சிந்திக்கணுமா இல்லையா? எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, உனக்கு வந்தா மட்டும் ரத்தமா என்று கேட்பார்களே, அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அப்ப நீங்க வந்து உதாரணம் சொல்லலாம், நாங்க உதாரணம் சொல்லுவோம், பிரச்சனை இல்ல. நீ சொல்லிடக்கூடாது. நீ சொன்னா நீ இழுக்கிற, நீ வந்து நபியையும் பிஜேயும் ஒன்னாக்குற, தலைவனை பாதுகாக்கிறதுக்கு வந்து நியாயப்படுத்துறனா, அப்ப நீங்க ஜாலியாத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலையை செய்றீங்க, ஜாலியாத்துல சல்லி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒப்பிடுவீங்களோ என்று கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பதில சொல்லுங்க. அதே மாதிரி உலகத்திலே இல்லாத ஒரு குற்றச்சாட்டுங்க இது. இந்த மாதிரியான ஒரு மூல மழுங்கினால இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. ஒரு ஆதாரம் வந்து இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி நடந்துச்சுல அப்படின்னு ஒரு ஆதாரம் சொல்ல மாட்டோமா? ஏதாவது ஒன்று நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 பேரை ஒரு ஊர்ல இருந்து ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்றோம், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் தான் இப்படி வந்து ஊர் நீக்கம் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இப்படிலாம் தொந்தரவு பண்ணாங்க, ஒரு ஊரை விட்டு விரட்டி விட்டாங்கன்னு வைங்களேன். ஒருத்தவரை வந்து அவர் தௌஹீதை ஏத்துக்கிட்டதுனால ஊரை விட்டு விரட்டிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து நம்ம சொல்றோம், நீங்க வந்து பொறுமையா இருங்க, சபர் பண்ணுங்க, ஏன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க சொந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டாங்கன்னு சொல்றோமா, உடனே இவர் நம்மால் வந்துருவார், ஆயுப்லி அவர்கள் வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வைக்கலாமா? அது சரியா? இப்படி கேவலப்படுத்தலாமா? நபியினுடைய அந்தஸ்துக்கு இந்த நபரை, இந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்டவரை ஆக்க பார்க்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை குறைக்க பார்க்கின்றீர்களா? நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அட கிறுக்கு பயல, ஆதாரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆதாரமா சொல்றதா சமமாக்குறதாடா லூசு பயலன்னு கேட்போமா இல்லையா? கேட்பீங்களா இல்லையா? அப்ப இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு பாருங்க. சலபு கொள்கையில போய் ஜிப்பாவை போட்டுட்டு உண்டை உட்கார்ந்தவனையும், தோப்பை போட்டு உட்கார்ந்தவனையுமே மண்டையில உள்ளது எல்லாமே கரைந்து விட்டது போல டோட்டலா. அப்ப வந்து ஆதாரமே சொல்லக்கூடாதா? எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாலும் இப்படித்தானே நம்ம ஆதாரம் காட்டுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே வந்துகிட்டு இப்படி நடந்திருக்கின்றது என்று சொல்வது என்ன தப்பா? அப்ப இந்த மாதிரி இவர் பேச மாட்டாரா? இவர் எத்தனை பேச்சு பேசியிருக்காரு இப்படி. அப்ப வந்துகிட்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிஜேவை ஒப்பிடுறதுன்னு அப்படியே வந்துகிட்டு மனநோயாளி மாதிரி உளறிக்கிட்டே இருந்தாருன்னா கலங்கிருச்சு. அதுதான் மேட்ரு. டோட்டலா வந்து கலங்கி போய் தான் பிஜே போபியான்னு சொன்னோமா இல்லையா? அந்த டோட்டலா பிஜே 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 பிஜேன்னு ஜாலியாத்துல கரண்ட் போனா கூட பிஜே தான் சொல்லுவாருன்னு சொன்னோமா இல்லையா? அந்த லேஞ்சுக்கு போயிட்டாரா இல்லையா? இப்ப நான் வந்து விரலாட்டி தொழுதுகிட்டு இருக்கேன். ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, என்னங்க தொழுகையில் என்னங்க எல்லாம் கோணம் வலிக்கிறீங்களா, என்னங்க விரலாடுறீங்க அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஆட்டி தொழுதார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே நம்ம ஆளு பக்கத்துல நின்னுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்களும் சமமா, 2 பேரும் ஒன்றாக்க பார்க்கின்றீர்களா, நான் விட மாட்டேன், உங்களை அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா மண்டை மூளை கலங்கினவன் தானே இப்படி பேசுவான். அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு தோப்பை போட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு மூளை கலங்கி பேசுறவர் ஆய்வாளரா, ஆய்வு பண்றவரான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. மக்களிடத்துல விட்டு விடுகின்றோம், சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? வன்மம். பிஜே அவர்கள் மேல அப்படியே உள்ள அந்த குரோதத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னாலும் அவரை நம்ம டேமேஜ் பண்ணணும். அதனால நீ என்ன சொன்னாலும் நான் பேசுவேன், நீ எது ஆதாரமாக காட்டினாலும் நான் பேசுவேன் என்ற அடிப்படையில தான் நான் ஓடுறீங்க. சிந்திச்சு பாருங்க. சலபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களும்
அடுத்து பாருங்க சகோதரர்களே, காத்திபுல் வஹியாக இருந்து வஹியை எழுதக்கூடியவராக இருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, முர்ததாயி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிட்டாரு அப்படின்னு புகாரில ஆதாரபூர்வமான செய்தி இருக்கு. அந்த செய்தியை ஆதாரமாக சகோதரர் ஹிசாம் அவர்கள் காட்டுறாங்க. எதுக்கு? இந்த மாதிரி வஹி எழுதினவரே போயிட்டாரு. தௌஹீத் ஜமாத் பயிற்றுவிக்கப்பட்ட ஃபர்சான் போனதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க வெளியே முர்ததாயி போவாங்க. அந்த மாதிரி இந்த கொள்கையில இருந்து போயிட்டாரு இவரு. அதனால கொள்கை தப்புன்னு சொல்ல முடியாது. உன்னால கொள்கையினுடைய எந்த கொள்கை சரி தவறு என்பதை வாத பிரதிவாதங்களை வச்சு ஆய்வு செய்தா முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய ஆளு போனதை வச்சு முடிவெடுக்க கூடாது என்பதற்கு ஆதாரமாக முன்வைத்தாரு. உடனே நம்மால் வந்துட்டார் ஆய்வு புலி அவர்கள் அந்த ஹதீஸ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஆய்வினுடைய லட்சணத்தை பாருங்க. இவர் என்ன மாதிரி இவர் ஆய்வுல இருக்கின்றார் என்பதற்கும் இவர் எப்படிப்பட்ட தில்லுமுல்களையும் செய்வார் என்பதற்கும் இவருடைய மூளை மொத்தமாகவே மழுங்கிய போய்விட்டது என்பதற்கும் இந்த ஹதீஸ் குறித்து இவர் சொல்லக்கூடிய செய்திகளே மிகப்பெரிய சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றார். வரிசையா ஒவ்வொன்னா வர்றேன். அந்த காத்திபுல் வஹியா இருந்தவர் இஸ்லாத்தை விட்டு முர்ததாயி போறாருன்னு சொன்னோமா, உடனே நம்மால் எழுதிட்டாரு. அதாவது இந்த மாதிரிலாம் சரியான நபர்கள் இருக்காங்கல்ல, உறுதியா இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் முர்ததாயெல்லாம் போக மாட்டாங்க. சரியான முறையில் ஈமான் கொண்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாருமே முர்ததா போக மாட்டாங்களாம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறவே மாட்டாங்களாம். ஃபத்வா கொடுத்துட்டாரு. சஹாபாக்கள் யாராவது நபி அவர்களை விட்டுட்டு மதம் மாறி போனாங்களா, இஸ்லாத்தை விட்டுட்டு போனாங்களான்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்? அதுக்கு ஆதாரம் இருக்கலாம். ஈமான் கொண்டவர்கள் யாரும் கொள்கை அதிருப்தி கொண்டு யாரும் போக மாட்டாங்களாம். கொள்கையில் அதிருப்தி கொண்டு யாரும் போனதாக எந்த சரித்திரமும் இல்லையா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஹிர்கல் மன்னர் சொல்லியிருக்காராம். ஹிர்கல் மன்னர் சொன்னது இஸ்லாமா? ஹிர்கல் மன்னர் சொன்னது ஆதாரமா? என்ன ஹிர்கல் மன்னர் சொன்னாராம்? அதுலயும் பாருங்க, எப்படின்னு பாருங்க. அதாவது பிஜேவை மட்டப்படுத்தணும், தௌஹீத் ஜமாத்தை கேவலப்படுத்தணும், இதுக்காக நான் என்ன விதமான இருட்டடிப்பும் நான் செய்வேன் அப்படின்ட்டு அதுல சொல்றாரு பாருங்க. அதாவது ஹிர்கல் மன்னர் சஹாபாக்களிடத்தில் கேட்டாராம், நபி தோழரிடத்துல கேட்டாராம். என்ன கேட்டாராம்? இந்த மாதிரி இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த மாதிரி அந்த இஸ்லாத்துல இருந்து மதம் மாறியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அப்படின்னு ஹிர்கல் மன்னர் கேட்டாராங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னார்களாம், நல்லா கவனிங்க, நபி தோழர்கள் சொன்னார்களாம், அப்படி யாரும் போனது கிடையாது இதுவரைக்கும் என்று நபி தோழர்கள் சொன்னதாக அப்பாஸ் அலி என்ற இந்த பொய்யர் இவ்வளவு தில்லா பொய் புழுவுறதை பார்க்கிறோம். ஹிர்கல் என்ற மன்னரிடம் முஸ்லிம்கள் போகும்போது அந்த மன்னர் சஹாபாக்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகள்ல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திலே ஒருவர் நுழைந்த பிறகு அந்த மார்க்கத்தின் மீது அதிருப்தி கொண்டு யாராவது வெளியேறி இருக்கிறார்களா என்று நான் உன்னிடம் கேட்டேன். நபித்தோழரிடம் அந்த அரசர் கேட்டார். நபித்தோழரிடம் அந்த அரசர் கேட்டார். நபித்தோழரிடம் அந்த அரசர் கேட்டார். அப்போது நபித்தோழர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி யாரும் போகல என்று அவர் சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. அப்ப அந்த அரசர் என்ன சொன்னாரு? ஹிர்கல் என்ற மன்னர், இப்படித்தான் சரியான இறை நம்பிக்கை இருக்கும். நபித்தோழரா சொன்னது? அத நபித்தோழர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸ்ல இருக்கு. அது அபு சுஃபியான் இஸ்லாத்தை தழுவாம காவிரா இருந்தப்ப சொன்னது. காவிர் சொல்றதெல்லாம் இஸ்லாம் ஆகுமா? ஹிர்கல் மன்னர் என்ன இஸ்லாத்துக்கு வந்தாரு? அவர் என்ன முஸ்லிமா அல்லது அவர் என்ன நபியா? அவரு சொன்னது மார்க்கமாகன்றதுக்கு. அப்ப நபித்தோழர்கள் சொன்னதாக ஒரு பச்சை பொய்ய அடிச்சு விடுறாரு. நபித்தோழர்கள் சொல்லல, அபு சுஃபியான் காவிராக இருந்த நேரத்தில் சொன்னத நபித்தோழர்கள் சொன்ன மாதிரி சொன்னாதானே நம்புவாங்க. உனக்கு தான் நபித்தோழர் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்துல வச்சிட்டீங்களே, நபி ஆக்கி விட்டீங்களே, அந்த அடிப்படையில நபியாக்க பாக்குறாரு. நபித்தோழர்களும் சொல்லல, காவிரான அபு சுஃபியான் சொன்னதை நபித்தோழர் என்று சொல்லி நபித்தோழர் சொன்னதுதான் என்று சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்கல்ல. அப்ப நபி ஆக்கி விட்டுலாம்ல, நபித்தோழர் சொல்றதெல்லாம் மார்க்கம் தான் என்று நபி ஆக்கிடலாம்ல நபித்தோழரை. அந்த மாதிரியாக ஒரு பிளானிங் இது. அப்ப எவ்வளவு பச்சை பொய். முதல் இரண்டாவது ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னாராம், ஹிர்கல் மன்னர் சொன்னாராம். என்ன சொன்னாராம்?
இப்படித்தான் எவருடைய உள்ளத்துல ஈமான் நுழைந்து விட்டதோ அது இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய அது குறையாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாடம் படித்தவர்கள் யாரும் என்னவா அவர்கள் முர்ததாயி போக மாட்டார்கள். இந்த மார்க்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திலே ஒருவர் நுழைந்த பிறகு அந்த மார்க்கத்தின் மீது அதிருப்தி கொண்டு யாராவது வெளியேறி இருக்கிறார்களா என்று நான் உன்னிடம் கேட்டேன். நபித்தோழரிடம் அந்த அரசர் கேட்டார். அப்போது நபித்தோழர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி யாரும் போகல. அப்ப அந்த அரசர் என்ன சொன்னாரு? ஹிர்கல் என்ற மன்னர் இப்படித்தான் சரியான இறை நம்பிக்கை இருக்கும். மனித உள்ளங்களில் அந்த இறை நம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொலிவு, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய ஒளி பொலிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் லா யஸ்கத்துஹு அஹதுன், யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை. இது எவ்வளவு பெரிய பொய்! ஹிர்கல் மன்னர் எப்ப நபியானாரு அதை சொல்லுங்க முதல்ல. ஹிர்கல் மன்னர் சொல்றதெல்லாம் இஸ்லாமா? ஹிர்கல் மன்னர் அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இப்படி சொந்த கருத்தை எல்லாம் வகின்னு சொல்லினதுனால நாசமாய் போய் கிடக்குறீங்க. யார் யாரெல்லாம் சொந்தமா சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் மார்க்கம் வகி என்று சொல்லிதானே நரகத்தினுடைய படுகொலையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நபி தோழர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கமாயி போச்சு. நானும் சலபிதான், நபி தோழர்களை பின்பற்றினா என்ன செத்தா போயிருவீங்க அப்படின்லாம் கேட்டு எல்லாத்தையும் நியாயப்படுத்தியாச்சு. நாம சஹாபாக்களை பின்பற்ற சொல்றோமா? நாம யார சொல்றோம்னா சஹாபாக்களை பின்பற்ற சொல்றோமா? நபியை பின்பற்ற வேண்டாம் சொன்னோமா? இந்த ஒண்ணே போதாது. நாம முகமது ரசூலுல்லாஹ்ல சரியில்லை, அவங்க முகமது ரசூலுல்லாஹ்ல கரெக்டா இருக்கிறாங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன? நாம சஹாபாக்களுடைய வழியில போகணுங்கிறோமா? சஹாபாக்களுடைய வழியில போனா நீ செத்தா போக போற, சஹாபாக்களுடைய வழியில போனா நீ செத்தா போக போற, சஹாபாக்களுடைய வழியில போனா நீ செத்தா போக போற, நரகத்துக்கு நீ போக போற. இப்ப ஹெர்குலிஸ் மன்னர் வந்துட்டாரு. இப்ப ஆதாரமா ஹிர்கல் வந்துட்டாரு. ஹிர்கலே சொல்லிட்டாரு. ஹிர்கல் சொல்றது இஸ்லாம்ல இப்ப நம்ம சொல்றோமா? இப்ப கேட்டாலும் கேட்பாரு. ஹிர்கல் மன்னர் சொன்னதை கேட்டா என்ன செத்தா போயிருவீங்க என்று கேட்டாலும் கேட்பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுதான் இவரு. ஏன் சொன்னதை நியாயப்படுத்துறதுக்கு அப்படி அவர் பேசுவாரு. அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாரு அதை பாரு முதல்ல. இதை விட்டு வெளியே போனதுதான் இவ்வளவு பெரிய இந்த மூளை மழுங்கி போனதுக்கு காரணம் என்று நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிட்டானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 137வது வசனத்தை எடுத்து படிச்சு பாரு. அல்லாஹ் பேசுகின்றான். இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு. யார் ஈமான் கொண்டு பின்னர் மறுத்து, பின்னர் ஈமான் கொண்டு பிறகும் மறுத்து, பின்னர் அந்த இறை மறுப்பை அதிகமாக ஆக்கி கொண்டானோ அவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஈமான் ஒருவனுடைய உள்ளத்துல போச்சு, அதுக்கப்புறம் குஃப்ரின் பக்கம் போயிட்டான், அப்புறம் திருப்பி இஸ்லாத்துக்கு வந்தான், மறுபடியும் குஃப்ரு பக்கம் போயிட்டான், குஃப்ரு பக்கம் போயிட்டு அதை அதிகப்படுத்தினா அப்படின்னா அவனுக்கு மன்னிப்பு இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் போய் சொல்லிட்டானோ? அல்லாஹ்வுக்கு தெரியலையோ? ஈமான் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ரிட்டர்ன் ஆகாது, குஃப்ருக்கு எல்லாம் போக மாட்டாங்க, கொள்கையில் அதிருப்தி கொண்டு எவனும் வரமாட்டான். மனித உள்ளங்களில் அந்த இறை நம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொலிவு, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய ஒளி பொலிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் லா யஸ்கத்துஹு அஹதுன், யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை. அது அல்லாஹ்வுக்கு தெரியலையா? அப்ப அல்லாஹ் கொள்கையில அதிருப்தி கொண்டு அதிருப்தியான நிலையிலேயே திருப்பி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவன அல்லாஹ் ஈமான் கொண்டதை அல்லாஹ் சொல்லுவானா? உண்மையிலே அல்லாஹ் முழுமையா நம்பி குஃப்ருக்கு போறவன் இருப்பான். அப்படி குஃப்ருக்கு போயிட்டு மறுபடியும் இஸ்லாத்துக்குள்ள வருவான், மறுபடியும் குஃப்ருக்கு போவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. ஹிர்கல் வந்துட்டாரு. ஹிர்கல் எப்படி வந்தாரு? ஹிர்கல். அப்ப ஹிர்கல் சொல்றதெல்லாம் திருகுதாலத்துல ரைட்டு உங்களுக்கு. அப்ப ஹிர்கல் மன்னர் சொல்றது ரைட்டு, அல்லாஹ் சொல்றது தப்பா? இதுதான் அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறது, இதுதான் வேதத்தை காலில் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறது. நம்ம அவங்க தலைவரை காப்பாத்துறதுக்காக தூக்கி முட்டு கொடுக்குறாங்க, தலைவரை பிஜேபி காப்பாத்துறாங்க, பிஜேபி காப்பாத்துறாங்கன்றீங்களே. அப்பாஸ் அலி அவர்களை கேட்கின்றோம், நீங்க சொன்ன சொல்ல நியாயப்படுத்துறதுக்கு
அல்லாஹ்வுடைய வேதத்தையே கேவலப்படுத்தி விட்டீர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பொய் சொல்வதாக அல்லாஹ் மேல ஈட்டு கட்டி விட்டீர்களே, அல்லாஹ்வை இழிவுபடுத்தி விட்டீர்களே, பதில் சொல்லுங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில ஹவுலுல் கௌசர் தடாகத்துல நீர் புகட்டும் பொழுது சில சஹாபாக்கள் இருப்பார்கள், அந்த சஹாபாக்களை பார்ப்பாங்களாம், அவங்கள மலக்குமார்கள் அடித்து விரட்டுவார்கள். அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள். சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நான் அவர்களை அறிவேன், அவர்கள் என்னை அறிவார்கள், அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஆட்கள் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தவர்கள். அப்படி தெரிந்தவர்களை அடிச்சு விரட்டும் பொழுது ஏன் அடிச்சு விரட்டுறீங்கன்னு கேட்டா, லா தத்ரி, உனக்கு தெரியாது, நீங்க இருந்த வரைக்கும் இருந்தாங்க இஸ்லாத்துல, நீங்க போன பிறகு முர்த்தத்தா போய் விட்டார்கள் இவர்கள் எல்லாம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில பதிலளிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களே. ஈமான் கொண்டு முர்த்தத்தா போயிருக்காங்கல்ல, அப்ப பெருங்கூட்டமே போனதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள்ல. அப்ப ஒரு ஆள் போனது ஆதாரமாக காட்டுறதுக்கு என்ன சொன்னீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டப்படுத்த பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பீஜ அளவு கொண்டு போய் வைக்க பாக்குறாங்க, முர்த்தது ஒண்ணும் தெரியாதவங்க எல்லாம் தியாகியாக்க பாக்குறாங்க என்று பொய் சொன்னீர்கள்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்களே, முர்த்ததா போய் சில பேர் போய் விடுவார்கள், என்னுடைய தோழர்கள் அவர்கள், அவங்களை அடிச்சு விரட்டுவாங்க மறுமையில என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஹிர்கல் மன்னர் எப்படி வந்தாருங்க? ஹிர்கல் மன்னர் சொல்றது இஸ்லாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இஸ்லாமா? அப்ப பிஜேவை கேவலப்படுத்தணும், அதுக்கு ஹிர்கல் மன்னரை தூக்கி தலையில வச்சு ஆடு, அதுதானே? அப்ப விளங்கிருச்சா இல்லையா? இதுலயும் எவ்வளவு பெரிய பொய் புழுகு மூட்டைகளை இந்த அப்பாஸ் அலி என்பவர் அள்ளி விட்டிருக்கின்றார், அவிழ்த்து விட்டிருக்கின்றார் என்பதற்கு அதுக்கடுத்து ஒரு பெரிய ஆதாரம் கிடைத்திருக்கின்றதா இல்லையா? பதில் சொல்லுங்கள். அதான் அவரே தெளிவா சொல்லிட்டாரு, வழிகேடர்களுடைய அந்த நிலை இப்படித்தானா? எப்படி? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டப்படுத்துவாங்க, அவங்களுடைய தரத்தை குறைப்பாங்க, தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா 100% பொருந்துச்சு பாருங்க. இதெல்லாம் வழிகேடர்களுடைய செயல்பாடு. தன்னுடைய தலைவரை காப்பாற்றுறதுக்காக நபி அவர்களுடைய தரத்தை இவர்கள் குறைத்து விடுவார்கள். அப்பாஸ் அலி தான் ஒரு வடிகட்டுன வழிகேடர் அப்படின்றத அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய தரத்தை இறக்கி அல்லாஹ் சொன்னதை தூக்கி வீசிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தூக்கி வீசிட்டு, எந்த அளவுக்கு ஹிர்கல் மன்னர் சொன்னதை தூக்கி பிடிக்கிறாருன்னா பிஜேபி கேவலப்படுத்தணும். அப்போ தான் சொன்னதை நியாயப்படுத்துறதுக்காக பிஜேபி கேவலப்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி, அல்லாஹ்வுடைய வேதத்தை கேவலப்படுத்தி, ஏன் இந்த பொழப்பு? சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் இப்படிப்பட்ட இழிவு, இப்படிப்பட்ட கேவலம்? சிந்திச்சு பாருங்க. அப்பாஸ் அலி சலஃபி அவர்களுக்கு தான் சொல்லி